ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி பிரியாணி தான் ஸ்பெஷலு. என்னடா நீ சண்டே ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா சண்டே மட்டும் நடக்குதா, நம்ம விஜய் அன்னைக்கு சிஎம் ஆனதுக்கு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நம்மளால் முடிஞ்ச சின்ன செலிப்ரேஷன் மாதிரி நீ எடுத்து வாங்குற எனக்கு அதான் சிக்கன் பிரியாணி போட சொன்னேன். ஒய்ஃபு போட்டாங்க, சூப்பராக இருந்தது. சாப்பிட்டீங்க. முதல்ல நம்ம விஜய் அண்ணா சிஎம் ஆனதுக்கு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட 4-5 நாளாக இன்னும் சொல்லப்போனால் யாருமே சரியாக தூங்கலை, சாப்பிடல. நியூஸை பார்த்தா ஏகப்பட்ட மாறி நியூஸ். ஒரு நியூஸில் எப்படி சொல்கிறாங்க, இவங்க 2 பேர் மிங்கிலான என்ன ஆகுமோ, இல்லை பெரும்பான்மை கடைகள்லாம் தொங்கு ஆட்சி நடக்குமோ, இல்லை குடியரசு ஆட்சி நடக்குமோ, இல்லை 6 மந்த்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு எலெக்ஷன் நடக்குமோ, திருப்பி எலெக்ஷன். ஏகப்பட்ட நியூஸ் தப்பாக வந்து ஆனால் நான் எதுவுமே பார்க்கவே இல்லை. தமிழையும் பார்த்தோட ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா எது நடக்கும்னு நமக்கு தெரியும். அந்த பாசிட்டிவ் மட்டும் தான் நம்ம எதிர்பார்த்தோம். இப்போ அந்த பாசிட்டிவ் நேற்று நைட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இன்னைக்கு மார்னிங் அது நடந்துச்சு. அவ்வளோதான். நீங்கள் ஒரு விஷயம் நினைக்கிறீங்கன்னா அது பாசிட்டிவ் நினைக்கிறீங்கன்னா அந்த பாசிட்டிவ் மட்டும் நினச்சிட்டு போயிட்டே இருக்கும். நெகட்டிவ் என்ன தமிழ்னு நீங்கள் பார்த்தாலும் சரி, சோஷியல் மீடியாவும் சரி, வேறு எங்கே கேள்விப்பட சரி, லிசனே பண்ணாதீங்க. நான் அப்படி தான் இருந்தேன், தெளிவாக இருந்தேன். விஜய் நான் சொல்கிறது தெளிவான பாதையில் இருந்தேன். தெளிவான யோசிங்க, தெளிவாக முடிவெடுங்க, அதை நோக்கி மட்டுமே போங்க. நெகட்டிவிட்டி கண்டுக்காதீங்கன்ற அதே மாதிரி தான் கதை. ஏகப்பட்ட தமிழை, ஏகப்பட்ட இது சோஷியல் மீடியா பார்த்தா எதையும் கண்டுக்கணும். ஜெயிப்போம்னு நினைப்போம், ஜெயிச்சாச்சு, முடிஞ்சிச்சு. அதுக்கு செலிப்ரேட் பண்ணுவோம். நீ மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. நம்ம தொகுதி இன்றைக்கி வந்தாங்கன்னா வருவாங்க, நானும் போவோம். வருவாங்க கண்டிப்பாக. வந்தாங்கன்னா கண்டிப்பாக மீட் பண்ணுவோம், பேசுவோம். இப்படி நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் நம்புவோம். நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், எல்லோரும் நல்லாயிருக்கும்.